இபாதத் உயிரோட்டமானதாக அமைய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் அமைய வேண்டும். உதாரணமாக தொழுகையை எடுத்தால் தொழுகையை முன்சஃபிலே நின்று தொழ வேண்டும். சஃப்புகளிலே இடைவெளி விடக்கூடாது. தொழுகையிலே எப்படி நம்முடைய அசைவுகள் செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அப்படி இருக்க வேண்டும். ருக்குவை நீட்ட வேண்டும், சுஜூதை நீட்ட வேண்டும், ஒவ்வொரு நிலையிலும் அமைதியாக இருக்க வேண்டும், ஆறுதலாக தொழ வேண்டும். ஒவ்வொரு இபாதத்தை எடுத்தாலும் உது செய்வதை எடுத்தாலும் அப்படித்தான். ஆனால் இன்றைக்கு தொழுகை என்ற இபாதத்தை எடுத்து பார்த்தால் எவ்வளவு வேகமாக தொழுது விட்டு ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக தொழுது விட்டு ஓடுகிறோம். தொழுகை உண்மையிலே நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமாக மாறி இருக்கிறது. தொழுகை ஒரு ஆர்வத்தோடு நிறைவேற்றப்படாத ஒரு நிலையை இன்று நம் மத்தியிலே நாம் பார்க்கிறோம். இது இன்னும் ஒரு பக்கம் முனாஃபிக்குகளுடைய தன்மை ஒத்ததாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், முனாஃபிக்குகள் இதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகைக்கு அவர்கள் வந்தால் சோம்பேறிகளாக வருவார்கள். யுராவுன் அன்னாஸ், அவர்கள் தொழுகைக்கு ஏன் வருவார்கள் என்றால் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக வருவார்கள். வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை மிக சொற்பமாகவே அவர்கள் நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்கிறார். அப்படியான நிலையில் தான் நாம் இருக்கிறோமா என்று எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் இபாதத்துடைய விஷயத்தில் நம்மிடத்தில் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ரமலான் வந்து விட்டால் அதிலும் ஸ்பெஷலாக முதல் 10 என்று சொன்னால் பள்ளிகள் நிறைந்து வழிகின்றன. ஃபஜ்ருக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதில் இடம் பத்தாது. கியாமுல் லைலுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல கிரௌட். 11, 12, 13 ஆகும்போது அப்படியே குறைஞ்சிட்டு வரும். குறைந்து கொண்டு வந்து திரும்ப கடைசி 10 ஆகும்போது கொஞ்சம் கூடும். அதுக்கு பிறகு பெருநாள் வந்து விட்டா எல்லாம் பழையபடி. பள்ளிக்குள்ள வளமையாக தொழ வந்தவர்கள் 1, 2 புதிய முகங்களை பார்க்கலாம், தவிர மற்ற எல்லாம் பழைய முகங்களாக இருக்கும். புதிய முகங்கள் வந்தபடி போய்விடும். நிறைய பேருக்கு, நம்முடைய சமுதாயத்தில் உள்ள நிறைய பேருக்கு இபாதத்தில் ஆர்வம் கிடையாது. இபாதத் செய்வது என்பது கஷ்டமாக இருக்கிறது. இதற்கு காரணம் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய ஈமானிய வறுமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.